சிலதெல்லாம் சாப்பிடவே கூடாது ஒரு கொஞ்ச நாளைக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டன். இருக்கிற கறியிலே கொழுப்பு எது ரொம்ப அதிகமாக மட்டன் தான் அதிகம். மட்டன்ல உண்மையாவே கொழுப்பு அதிகமா? சார் சொல்றது கரெக்ட் தான். ஒரு வகையான மட்டன் கொழுப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அது என்ன தெரியுமா? செம்மறி ஆடோட கறி. எது சார், கருப்பாடா வெள்ளாடுங்களா? ஆனா நம்ம வெள்ளாட்டு கறி எடுத்தா கதையே வேறங்க. நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்ஸை எப்படி நம்ம வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணலாம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டன்னு சொன்னா அது வெள்ளாட்டு கறியா இல்ல செம்மறி ஆட்டு கறியான்னு நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். வெள்ளை ஆடோட கறி எடுத்தோன்னு வைங்களேன், அதுல ஆக்சுவலா ஃபேட் ரொம்ப கம்மிங்க. 100 கிராம் கறியில 3ல 7 கிராம் ஃபேட் தான். ஆனா அதே நம்ம செம்மறி ஆடு கறியோட மட்டன் எடுக்கும் போது அதுல ஃபேட் ரொம்ப அதிகம். 100 கிராம் 9ல 18 கிராம் ஃபேட் இருக்கலாம். அப்படி பார்த்தா வெள்ளாட்டு கறியில 110ல 130 கேலரி தான். அதே நம்ம செம்மறி ஆடு மட்டன் எடுக்கிறோம்னு வைங்க, அதுல 200ல 240 கேலரி கூட இருக்கலாம். அந்த ஆடு எவ்வளவு குண்டா இருக்குன்றதை வச்சு. ஏன்னா செம்மறி ஆடு கொழுப்பு அதிகமா கறிக்குள்ள சேர்க்கும். வெள்ளாடோட மட்டன்லயும் செம்மறி ஆடோட மட்டன்லயும் ஜிங்க், செலினியம், விட்டமின் B12 அண்ட் புரதோன்னு எடுத்தீங்கன்னா 25ல 27 கிராம் இருக்கு. அது மோர் ஆர் லெஸ் ஒண்ணுதான். ஆனா வெள்ளாட்டுல இரும்பு ஊட்டச்சத்து கொஞ்சம் அதிகம் அண்ட் செம்மறி ஆட்டுல கம்பேர் பண்ணும்போது சிறு ஊட்டச்சத்துகள் அதிகம். ஏன்னா கொழுப்பு அதிகமா இருக்கு இல்லைங்க. சோ உங்களுக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும், நீங்க அதை வெயிட் லாஸ்ல இன்க்ளூட் பண்ண போறீங்கன்னா கடையில போய் வெள்ளாடு கறி எதுல கம்மி கொழுப்பு இருக்கோ அதை தேடி வாங்கி சமைங்க. அதே உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணும், பிரியாணிக்கு நீங்க கறி தேடுறீங்க, ஃபேட் இருக்க கறி நல்லா இருக்கும்னா செம்மறி ஆடு கறி ஒரு நல்ல சாய்ஸ். மட்டன்னு எடுத்தா உங்களுக்கு எது ஃபேவரட்? வெள்ளாட்டு கறியா இல்ல செம்மறி ஆட்டு கறியா? கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.